அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தட்சன் யாகம் பண்ணினதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். தட்சன் யாகத்திற்கு பெரிய யாகம் பண்ணான், நிறைய பேரை கூப்பிட்டுருந்தான். ஆனால் அவனுடைய தட்சனுடைய மகள் தாட்சாயினி சதிதேவி என்ற பெண் சிவபெருமானை மணந்திருந்தால் அவள் விரும்பி மணந்ததுனால அவளை கூப்பிடலை. இவருக்கு விருப்பம்லாம் பண்ண கொடுத்தாரு, கூப்பிடலை. முதல்ல ஒரு யாகத்துக்கு கூப்பிடல. அதுலேருந்து அவங்க விரோதமாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அவர் தம்பி மரீசி பண்ணின யாகத்துக்கு வந்திருக்கும்போது சண்டை போட்டார். அப்புறமா பார்த்தா இந்த யாகத்துக்கு கூப்பிடவே இல்லை. ஆனால் ரொம்ப பெருசாக வச்சுருந்தார். மக்களுக்கெல்லாம் அன்பளிப்புகள்லாம் வாங்கி நல்லா வழங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த இந்த சதிதேவிக்கு நம்ம போகலையே, நம்ம அப்பாட்டிருந்து ஒன்றும் வாங்கலையே, பிரசாதம் வாங்கணும் இல்லையா அப்படின்னு நினச்சான். கேட்டு பார்த்தா சிவபெருமானை, நான் வரல, நீ வேணால் போயிட்டு வான்னு சொல்லிட்டார். தனியாக போனான். தனியாக தான் அந்த தேவி போனாங்க. போனால் அவர் ரிஷபவாகனத்தில் தன்னோட பூதகணங்களையும் சேர்த்து தான் அனுப்பி வச்சார். போனால் ரொம்ப மற்ற சகோதரிகள் மற்றவங்கெல்லாம் வாங்கன்னு கேட்டாங்க, வரவேற்பு பண்ணாங்க. ஆனால் இவர் தட்சன் என்ன பண்ணார், அந்த பொண்ணை துவேஷமாகவே நினச்சார். எவ்வளியே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட கொடுக்கல. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, சதிதேவிக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததை பார்த்து இந்த பக்கத்துக்கு துணைக்கு வந்தவங்கெல்லாம் அடிக்க போனாங்க. அடித்து போட்டாங்க. சதிதேவி தீ குளிச்சு கறி கட்டையாப்பனான். அப்பா ஒரு சண்டை போட்டு, நீ வளர்த்த உடம்பு வேண்டாம், நான் இனி ஒரு பிறவி எடுத்து பரமசிவனை மணந்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கறி கட்டையாப்பனாங்க. அப்படி போன இடத்துல அந்த சண்டையில் நடந்து ஓடி வந்தவங்கெல்லாம் இந்த ரிக்குகள்லாம் ஓடி போய் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறாங்க. பிரம்மதேவரே, இப்படி நடந்து போச்சே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரம்மதேவர் என்ன செய்கிறாரு, சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை நீங்கள் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவரை கூப்பிடவும் இல்லை. அவர் மகன் வந்தாங்களே, அவங்களையாவது நீங்கள் அனுசரிச்சிருக்கலாம், வாங்க இருங்கன்னு சொல்லி அவங்க கையிலையாவது ஏதாவது கொடுத்துருக்கலாம். அதுவும் நீங்கள் கொடுக்கல. ஆக நீங்கள் பண்ணது பெரிய ஒரு பாவம். அப்படி இருக்கையில் இதை நான் இன்னும் செய்ய முடியாது, வாங்க சிவபெருமான்கிட்டே போகும் சொல்லி அந்த முனிவர்களையும் ரிக்குகளையும் கூப்பிட்டுக்கிட்டு சிவபெருமான் இருக்கிற கைலாயத்துக்கு போகிறார். கைலாயத்துக்கு போனால் நாரத முனிவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி. அவருக்கு 3 காலம் தெரியுமில்ல, நடக்க போகிறது, நடந்தது, நடக்க இருக்கிறது. அதை அவர்கிட்ட சொல்லிட்டார் சிவபெருமான்கிட்ட நடந்ததெல்லாம். சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துடுது. அவர் கோபாவேசமாக இருக்கவும் அப்படி என்ன செய்கிறாரு, அப்போ தான் தலைமுடியை விரித்து அடிக்கிறாரு. வீரபத்திரன் வராரு. அதை சென்ற பதிவில் சொல்லியிருந்தேன். வீரபத்திரர் போய் அவனை யாரை முதல்ல தட்சனை கட்டி போடுறாரு. தட்சனை கழுத்தை இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிவு முனிவருக்கு தாடி மீசையெல்லாம் பிடிங்கி போடுறாங்க. பகனுக்கு கண்களை பிடுங்கிடுறாங்க. பூஜாவுக்கு பல்லெல்லாம் உடச்சி போடுறாங்க. மிச்சவங்கெல்லாம் கை கால் உடஞ்சி தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. ஓடி போனவங்க தான் இப்போ பிரம்மதேவரோட வந்திருக்கிறாங்க. வந்திருந்தா சிவபெருமானை எங்கே பார்க்குறாங்கன்னு சொன்னால், கேதார்நாத்துக்கு பக்கத்தில் நந்தா நதின்னு ஒரு நந்தா, கங்கையாறு மாதிரி நந்தாறு, கங்கையாறுடைய துணை ஆறுகள் நந்தா. அது கங்கையில் தான் சேருது. நந்தா நதியும் அழகானந்தா நதியும். நந்தா நதி கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. அது இந்த அழகானந்தாவில் சேருது. அழகானந்தாவில் சேர்கிற இடத்துல குபேரப்பட்டினம் இருக்கிறது. அந்த குபேரப்பட்டினம் ரொம்ப அழகான ஊர். அதனால அங்கே போய் இவரை கூட்டிகிட்டு போய் இந்த நந்தா நதி கரையில் நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கள்லாம் அவர் கூட சிவகணங்கள்லாம் அவரை கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. குபேரன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மனசை தேத்தணும் இல்லையா, அதுக்காக. ஏன்னா இப்போ சதிதேவி கட்டையாக போனால் அவளை என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு
என்ன செய்யறதுன்னு மனசு நொந்து போயிருக்கார் இல்லையா, அதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சிருக்கையில் அவர் சாந்தமாயிடுறாரு. சாந்தமாயிருக்கையில் இந்த பிரம்மதேவரும் மக்களும் போகிறாங்க. ரிஷிகளும் ரிக்குகளும் போய் கேட்ட உடனே அங்கே போய் நிற்கிறாங்க. அந்நேரம் குபேரன் அந்த சிவபெருமானை மந்திரங்கள் சொல்லி உபாசனை பண்ணி கொண்டு இருக்கிறான். சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், எங்கள் சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவர் மேலே உட்காந்துருக்காரு, சாந்தமாக இருக்கார். அந்த மற்றவங்களுக்கெல்லாம் அவர் இவன் உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார், மந்திர உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான். அந்த நேரத்தில் பிரம்மதேவரும் இந்த ரிக்குகளும் போகிறாங்க. ரிக்குகள், முனிவர்கள், தேவர்கள் போன உடனே வாருங்கள்னு கூப்பிட்றாரு. வணங்கி வரவேற்கிறாரு. எல்லாரும் மற்றவங்கெல்லாம் எழுந்து நின்று வரவேற்கிறாங்க மரியாதையாக. வரவேற்ற உடனே இந்த பிரம்மதேவர் சொல்கிறாரு, சிவபெருமானே, நடந்தது நடந்து போச்சு, தாங்கள் இப்படி கோவிக்கலாமா? குழந்தைகள் செய்த தவறுகளை பெரியவர்கள் பொறுப்பது தானே கடமை. நம்மளை விட சின்னவன், என்னோட பையன், உங்களுக்கும் பிள்ளை மாதிரி சின்னவன், அவன் செய்த தவிர அவன் தன்னுடைய அறிவால் செய்யலை, மாயையினால் செய்திருக்கிறான். அதனால் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்கவும் நியாயம் எதுன்னு யோசித்து பார்க்குறாரு சிவபெருமான். மன்னிக்கத்தான் வேணும், வேற இல்லாட்டினா இப்படி விரோதத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கலாமா? வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு மன்னிப்பு கொடுத்துட்றாரு. சரிப்பா, மன்னிச்சிடுறேன் அப்படி சொன்னோம். உனக்கு அவிர்வாகம் அவர் கொடுக்காதனால இனிமேல் எந்த யாகம் பண்ணாலும் உங்களுக்கு மிகுதியான அதிகமான அவிர்வாகம் சிவபெருமானுக்கு கொடுக்கப்படும். இதிலிருந்து இனிமே சிவபெருமானுக்கு அதிகப்படியான அவிர்வாகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறார் பிரம்மதேவர். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரம்மதேவர். அதுக்கு சொல்கிறார், தட்சனுடைய தலை வேணும், அவன் உயிர் பெறணும், அவன் உயிரோட எந்திரிக்கணும், எந்திரிச்சு மறுபடியும் அந்த யாகத்தை பண்ணணும். தட்சனுடைய பிள்ளைகள், இந்த பகன், அவனோட இருந்தவங்க, இந்த பூசா, அவங்களுக்கெல்லாம் பகனுக்கு கண்களை திறக்கணும், பகனுக்கு கண்களை திறக்க வேண்டும். இந்த பிருகு முனிவருடைய தாடி மீசையெல்லாம் பிடுங்கிட்டாங்க, அது மறுபடியும் இருந்த மாதிரி வளரணும் அப்படின்னு கேட்குறாரு. அது முடியாது, அக்னி பவனில் தீயில போட்டீங்க, இவனுடைய தலையை தச்சனுடைய தலையும் தீயில போட்டு எரிஞ்சு போச்சு, தாடி மீசையெல்லாம் எரிஞ்சு போச்சு, சாம்பலாக போயிடுச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும், பூஜா என்பவனுக்கு பற்கள் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த யாகம் நல்ல முறையில் நடக்கணும், அதில் நீங்களும் கலந்துக்கிடணும், வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மதேவரை கூப்பிடுறார். சரின்னு சொல்லி, சரி, இறந்து இருந்த தட்சனுக்கு அந்த யாகசாலைக்கு போகிறாங்க. அங்கே தட்சன் இறந்து கிடக்கிறான், தலையை எரிஞ்சு போச்சு. என்ன செய்கிறது? சிவபெருமான் சொல்கிறார், ஒரு ஆட்டுத்தலையை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுத்தலையை அறுத்துட்டு வந்து பொருத்துங்கிறார். பொருத்தப்பட்டது ஆட்டுத்தலை இந்த சிவபெருமானுக்கு பொருத்தப்பட்டது. எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள், ஆட்டுத்தலையோட எல்லா முனிவர்களும் இருப்பாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஒரு படங்கள் சுவத்தில் வரைஞ்சிருக்க படங்களில் சிவன், பிரம்மா, விஷ்ணுவெல்லாம் இருப்பாங்க, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆட்டுத்தலையோடு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் தட்சன். பிறகு ஆட்டு தாடி மட்டும் வளர்த்து ஆட்டு மீசை வச்சு ஒரு முனிவர் இருப்பார், அவர் பிருகு முனிவர். இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஆட்சி சொன்ன கதையை நினச்சிக்கோங்க. பிருகு முனிவருக்கு ஆட்டின் தாடியும் மீசையும் பொருத்தப்பட்டது, பகனுக்கு கண்கள் தானாக வந்துருச்சு, பூஜாவுக்கு பல்லெல்லாம் முளைச்சிருச்சு. முளைச்ச உடனே இந்த உயிர் வந்த உடனே ஆட்டுத்தலையோடு இருக்கார் இல்லையா, அவர் யார்? தட்சன் சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடணும், என்னைய அப்படியே சரணடைஞ்சிடுறாரு, என்னை மன்னிக்கணும், நீங்கள் மறுபடியும் யாகம் நடத்தணும்,
இந்த யாகத்தில் நீங்களும் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே சரி நானும் கலந்துக்கிறேன், நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் இத்தோடு முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. என்னாச்சு, ஆட்டுத்தலை தட்சனுக்கு ஆட்டுத்தலை வந்துருச்சு. எப்படி விநாயகருக்கு யானைத்தலையை பொருத்தினாரோ அந்த கதை இன்னும் வரல. இந்த இறந்து கிடந்த கறி கிடந்த அந்த தாட்சாயணியுடைய உடலை என்ன செய்கிறாருன்னு சொல்லி இன்னொரு கதையில் தான் வரும். விநாயகருக்கு யானத்தில் பொருத்தினது இன்னொரு கதையில் வரும். ஆனால் இதில் தட்சனுடைய யாகங்கிற கதை தான் இது. தட்சனுடைய யாகத்தில் அவன் தலை போனது, இப்போ அவனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது. பிருகு முனிவருக்கு ஆட்டுத்தாடியும் மீசையும் வளர்ந்தது. பகனுக்கு கண்கள் கிடச்சது. பூஜாவுக்கு பற்கள் முளைத்தர இதெல்லாம் சிவபெருமானவர்களால் கிடச்சது. பிறகு திருப்பி என்ன பண்ணாங்க, இந்த சிவபெருமான் இந்த யாகத்துக்கு போகிறாரு. யாகம் சிறப்பாக நடத்துகிறாங்க. யாகம் சிறப்பாக நடந்து முடியுது. பின்னர் இந்த இறந்து கிடந்த சதிதேவி இமவான் என்ற இமயமலையில் உள்ள பர்வதராஜனுடைய மகளாக பிறக்கிறாள். அவளுடைய தாயின் பெயர் மேனை, தந்தையின் பெயர் பர்வதராஜன் சொல்லலாம், பர்வதராஜன் இமவான்னு சொல்லலாம். இமவானின் மகளாக பர்வதராஜனின் மகளாக பிறந்ததுனால அடுத்து பார்வதி தேவியாக வளர்கிறாள். அவள் மறுபடியும் சிவபெருமானையே மணந்து கொள்கிறாள். அதன் பிறகுதான் அவளுக்கு பார்வதி என்ற பெயர். அது வரைக்கும் முதல் பிறவியில் அவளுக்கு சதிதேவி என்ற பெயர். அடுத்த பிறவியில் தட்சனோட யாகத்தில் தீ வச்சு கருகி போன பிறகு இமவான் என்ற இமயவர்மனுடைய மகளா பிறக்கிறா. பர்வதராஜன் என்று அவருக்கு மற்றொரு பெயர். அதனால் அவள் பார்வதி தேவியாக மாறுறா. பார்வதி தேவி அந்த பரமசிவனை மறுபடியும் மணந்து கொள்கிறாள். ஆனால் இதுக்கு பிறகு இந்த சதிதேவியினுடைய உடலை தூக்கிட்டு அலையிற கதை ஒன்று வரும். அந்த கதையும் வரும்போது நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த கதைகளை பாருங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் தட்சனுக்கு ஆட்டுத்தலை வந்தது எப்படிங்கிற இந்த கதையை பார்க்குறோம். கோயிலில் போனால் கவனித்து பாருங்கள். சுற்றுப்புறத்தில் ஏதாவது முருகனுடைய திருமணம் அல்லது விஷ்ணு பகவானுக்கு திருமணம் நடந்துச்சுன்னா அந்த திருமண படம் போட்டிருந்தாங்கன்னா ஆட்டுத்தலை இருக்கும். நான் என்கிட்டையும் ஒரு படம் அது வச்சுருந்தேன், தேடி பார்த்து எடுத்து அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த கதைகளை எல்லாம் பார்க்கணுன்னா தொடர்ந்து 3 பதிவில் இந்த தட்சனுடைய கதையை போட்டிருக்கிறேன், தாட்சாயினி கதையை போட்டிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று இந்த செல்லில் மொபைலில் டைப் பண்ணுங்கள். அது தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், தொடர்ந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.